பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। தேவனுடைய சமூகம் கடந்து வருகின்ற பொழுது जब हम परमेश्वर के समूह पर आते हैं, தேவன் அவர் நம்மை நோக்கி பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். परमेश्वर हमें देखकर वो आनंद होता है। நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. हमें आनंदित रहना है, यही हमारी परमेश्वर की चाहत है। பாவமும் சாபமும் நிறைந்த இந்த உலகத்திலே, पाप और श्राप से भरा हुआ इस दुनिया, பலவிதமான பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே, बहुत सारे दुखों से भरा हुआ इस दुनिया, இதன் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். सबके बीच परमेश्वर के लोग हम आनंदित रहना है, वो परमेश्वर चाहते हैं। மறுபடியும் வேதத்திலே சொல்லுகின்ற பொழுது, इसलिए शास्त्र पर जैसा कहा है, சந்தோஷமாயிருங்கள், खुशी के साथ रहो। மறுபடியும் சந்தோஷம் சொல்லுகிறேன், वापस मैं कहता हूँ आप आनंदित मनाओ करके लिखा है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்றாலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். इसलिए परमेश्वर के लोग मतलब आनंद के साथ रहना है करके परमेश्वर ये चाहते हैं। இந்த உலகத்தில் எத்தனை விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. इस दुनिया पर अलग अलग तरह की संकट होगी तो भी हमें कोई तरह की चिंता नहीं। நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். हमारा परमेश्वर हमारे साथ है। தம்முடைய கரங்களிலே நம்மை வரைந்து வைத்துக் கொண்டு எப்பொழுதும் நம்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். हमें उसने अपने हाथों के रेखा में रचा है और हमें देखता रहता है। உலக தோற்றத்துக்கு முன்பே நம்ம எல்லாம் முன்குறித்து விட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. दुनिया की सृष्टि करने के पहले ही उसने हमें चुना है करके शास्त्र कहती है। உலக தோற்றத்துக்கு முன்குறித்து நம்மை அவருடைய திருச்சபையில் அழைத்து வந்திருக்கிறார். दुनिया बनाने के पहले ही परमेश्वर ने हमें चुना है और परमेश्वर ने हमें नियुक्त किया है। நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். हम उनके संतान के समान जीना है। அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று இந்த உலகத்திலே தேவனுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். आशीष परमेश्वर से पाना है और परमेश्वर के लिए गवाही रूपी जीना है करके परमेश्वर चाहते हैं। வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். शास्त्र से एक वचन को पढ़े, எபேசியர் 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். एफेसियों 2 अध्याय 7वां वचन को कोई पढ़ सकते हैं? एफेसियों 2 अध्याय वचन 7। கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. और यहाँ पर लिखा गया है कि यीशु मसीह और उसके साथ उठाया गया स्वर्गीय स्थानों में उसके साथ बैठाया करके लिखा। கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி और मसीह यीशु में हमें उसने उसके साथ उठाया, உன்னதங்களிலே அவரோடு உட்காரம் செய்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. स्वर्गीय स्थानों में उसके साथ बैठाया। 6वां वचन पर लिखा हुआ हिंदी बाइबल में। இதனுடைய ரகசியம் என்னவென்றால், इसका रहस्य क्या है? பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் நம்ம மரித்தவர்களாய் காணப்பட்டிருந்தோம். पाप और अधर्म में मरे हुए लोग के समान हम, நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பின பிரகாரம் இந்த உலகத்திலே ஜீவித்தவர்களாய் காணப்பட்டோம். हमारी मन जैसा चाहती है, हमारे मन के विचार के समान हम इस दुनिया पर जीते हैं। நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு நம்மளை பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் மாற்றி पाप से हमें छुड़ाकर पवित्र एक संतान बनाया। கர்த்தரோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினபடியினாலே परमेश्वर ने ये चाहा कि हम उसके साथ रहे, इसीलिए அவரோடு கூட நம்மையும் அவர் உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோட உட்காரவும் செய்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. शास्त्र पर ये लिखा गया है कि उसने हमें बुलाया और उनके साथ स्वर्गीय स्थानों में बिठाया कर हम देखते हैं। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்து और हम देखते कि अनुग्रह में वो धनवान है, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்த தம்முடைய அன்பினாலே और हम पर प्रेम कर अपने प्रेम से हमें प्रेम किया। நம்மை கிறிஸ்துவோடு கூட அவர் எழுப்பி உன்னதங்களிலே அவரோட உட்காரவும் செய்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. मसीह यीशु के साथ हमें उठाया और स्वर्गीय स्थानों पर बिठाया। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், अच्छे से जान लीजिए நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हमारे तकदीर क्या है ये हमें जानना है। ஏதோ உலகத்தில் இருக்கிறோம், हम ऐसी दुनिया पर जीते हैं, ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம், ऐसी हम चलो भवन पर ஏதோ चले जाते हैं, சொல்லுகிறோம், அப்படி அல்ல. ऐसी कैसी भी जिंदगी बिताएंगे ऐसा नहीं। ஆண்டவர் நமக்கு மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर हमारी श्रेष्ठ एक कार्य को रखा है करके हमें जानना है। கர்த்தராகிய இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். यीशु मसीह हमारे लिए पिता परमेश्वर के दाहिने हाथ बैठा हुआ है, हमारे लिए विनती कर रहा है। அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறின அத்தனை பேரையும் उन्हें ग्रहण कर उनके संतान जितने भी बने அத்தனை பேரும் அவரோடு கூட சிங்காசனத்திலே அவர் உட்கார வைத்திருக்கிறாராம். और इसलिए हम सब भी उनके साथ
स्वर्गीय स्थानों पर सिंहासन पर बैठे कर இதை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நன்றாக அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ये मसीह के अंदर हमें सही रीति से जानना है, समझ लेना आवश्यक है. அதான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் उनके नाम पर विश्वास रखकर அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ उन्हें जितने उन्हें ग्रहण किया அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். सभी लोग को परमेश्वर का जो संतान बनने का अधिकार दिया. என்னை பாவத்திலிருந்து மீட்கும்படியாய் हमें पाप से छुड़ाने के लिए கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்து यीशु मसीह दुनिया पर आकर நான் பாவத்தில் மரிக்கின்ற இடத்திலே அவர் மரித்து हम पाप में जो मारा जाना था हमारे बदले वो मारा गया, என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். मुझे पाप से छुड़ाया. இப்பொழுது நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது अब जब मैंने उसे ग्रहण कर लिया, நான் அவருடைய பிள்ளையாக மாறுகிறேன். मैं उसका संतान बन गया. அதான் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். विश्वास की होकर जो बपतिस्मा पाता है वो उद्धार पाता है करके लिखा है. இயேசு இந்த உலகத்திலே வந்திருக்கின்ற பொழுது இதை அவர் செய்தும் காட்டினார். यीशु मसीह जब इस दुनिया पर आए तो उन्होंने इसे कर कर एक नमूना के समान இந்த करके உலகத்தில் இருந்தபோது இதை குறித்து அவர் சொன்னார். जब वो इस दुनिया पर थे इसके बारे में उन्होंने இந்த बताया. உலகத்தில் மறுபடியும் பிறக்க வேண்டும், दुनिया पर वापस हमें जन्म लेना है, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும், जल और आत्मा से जन्म लेना है, தேவனோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கடந்து சென்றார். परमेश्वर के साथ हमेशा हमें बना रहना कर मसीह हमसे चाहते हैं. இப்ப நாம அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். अब हम उनके संतान हैं. ஹalleluya. हालेलुया. அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், हमने ग्रहण किया है, உரிய ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், डूब कर हमने बपतिस्मा लिया है, அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், पवित्र आत्मा का अभिषेक ஆண்டவரை पाया, தொழுது கொள்ளுகிறோம். परमेश्वर को दंडवत करते हैं. நமக்கு ஏதாவது ஒரு காரியம்னா ஒரு இடத்துல ஆண்டவரத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். जब भी हमारे लिए किसी भी तरह की परेशानी है तो तुरंत परमेश्वर से प्रार्थना करते हैं. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் உடனடியாக கேட்கிறார். हमारी प्रार्थना को वो तुरंत सुनता है. அவர் நமக்கு நன்மை செய்கிறார். हमारे लिए भला करता है. அவர் எப்பொழுதும் நன்மை செய்வதற்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். हमेशा वो हमारे लिए भलाई करने के लिए तैयार है. பலவீனம் வந்து விட்டது, நோய் வந்து, பிரச்சனை வந்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். बीमारी आ गई, अगर कोई तरह की बुरी स्थिति आ गई तो कोई भी तरह की चिंता या परेशान नहीं होना, परमेश्वर हमेशा साथ ही परमेश्वर दिखाते हैं. கவலை வரக்கூடிய நேரத்திலே நீங்க கவலைப்படுங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? जब तुम्हें चिंता आएगी तो तुम चिंता करना करते, परमेश्वर ने कहीं पर भी कहा था. அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? परमेश्वर ने कहा है இல்ல கவலை வரதான் செய்யும், கொஞ்சம் கவலைப்பட்டுக்காங்க, அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? चिंता तो आएगी तो तुम थोड़ा बहुत चिंता उठा सकते हो करके उन्होंने कहा क्या? அப்படி சொல்லி இருக்காரா? ऐसा उन्होंने कहा? வாய் திறந்து சொல்லுங்க. இல்ல சொல்லல. ऐसा उन्होंने नहीं कहा. உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். आपकी सारी बोझ और चिंता उसके ऊपर रखो करके कहा है. நம்முடைய கவலை எடுத்து அவர் மேல் நமக்கு வைக்க தெரிந்திருக்க வேண்டும். तो हमारी चिंता को उठाकर यीशु मसीह पर रखने को हमें आना है. நீங்க அவர் மேல் வைத்து நீங்க சந்தோஷமா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். चिंता उठाकर उनके ऊपर रखना है और आनंदित मनाना करके परमेश्वर चाहते हैं. பேதுரு அப்போஸ்தலன் அவர் பிரசங்கம் பண்ணின பொழுது पतरस हम देखते हैं कि और वो प्रेरित पतरस जब उन्होंने प्रचार किया, அப்போ பாவத்திலிருந்து மக்கள் உடனடியாக அவர்கள் வந்து உடனே உணர்த்தப்பட்டார்கள். और वे लोग को जल्दी सुन आया कि हमें पाप से ये हमने पाप किया और हमें कबूलात करना. உடனே மெய்யாய் மனம் திரும்பினார்கள், तुरंत मन फिराया, ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள், वे लोग तुरंत बपतिस्मा पाए, தேவனுடைய பிள்ளையாய் மாறினார்கள். परमेश्वर के संतान बन गए. அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் वे लोग प्रेरितों के उपदेश में, அந்யோன்யத்திலும் और मेल मिलाप में, அதாவது ஐக்கியத்திலும் वो एक मेल मिलाप में, அப்பம் பிக்குதலிலும் और रोटी तोड़ने में, ஜெபம் பண்ணுதலிலும் प्रार्थना में உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. और वे लोग विलंब से उससे लगे रहे करके देखते हैं. அப்போ ஒரு சபை என்றால் என்ன? कलीसिया का मतलब क्या? இதை கெட்டிட்டு இதை சபைன்னு சொல்றதுக்கு இல்ல. ये जो बनाया हुआ ये बिल्डिंग या ये रूम ये कलीसिया नहीं है. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கூடுகிற இடம்தான் அந்த அதுதான் சபை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर को जिसने भी ग्रहण किया और जो एक झुंड परमेश्वर के लिए तैयार हुआ उसे ही कलीसिया कहते हैं. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मैं उनके बीच में निवास करूंगा करके परमेश्वर कहता है. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற பொழுது ऐसे जब वो मैं तुम्हारे अंदर निवास करूंगा, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார். परमेश्वर कहता है तुम ही परमेश्वर के भवन हो. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். वो हमारे अंदर निवास அப்படி करता है. வாசம் எல்லோரும் கூடி வந்து தேவனாய் கர்த்தரை துதிக்கிறதும்
ऐसे निवास करने वाले परमेश्वर के साथ हम सब आकर जब परमेश्वर के नाम की महिमा करते அவருடைய हैं, நாமத்தை மகிமைப்படுத்துவதும் जब उनके नाम की महिमा करते हैं, அதை தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். वो परमेश्वर चाहते हैं. நாம் 2 பேரும் 3 பேரும் கூடி வந்து அவர் நாமத்தை தொழுது கொள்கின்ற பொழுது 2 या 3 लोग मिलकर जब हम परमेश्वर के नाम को महिमा करें, உடனடியாக நம்ம மத்தியில் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிப்போம் என்று வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். तुरंत वो हमारे बीच पर आकर हमें आशीष करने के लिए तैयार करके शास्त्र में लिखा है. சபை என்று சொல்லுகின்ற பொழுது என்ன? कलीसिया जब कहेंगे तो क्या अर्थ है? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தான் அவர்களுக்கு உள்ள ஸ்டேட்டஸ் தான் என்ன? तो परमेश्वर की जो लोग है उनकी तकदीर और उनकी स्टेटस क्या है? இங்கே 1ஆம் அதிகாரத்திலே வந்து 2ஆம் வசனத்திலே என்ன எழுதி இருக்கிறது என்றால், पहला अध्याय 2 वचन पर क्या लिखा है? இங்கே வந்து நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. कि हमारे पिता परमेश्वर और प्रभु यीशु मसीह की ओर से तुम्हें अनुग्रह और शांति मिलती रहे. அவர் கிறிஸ்துவு உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். और वो हमारे प्रभु यीशु मसीह के परमेश्वर और पिता का धन्यवाद के होता है, वो अपने स्वर्ग के स्थान पर वो परमेश्वर के सारे आशीषों के अंदर हमें उसने आशीष किया है. நாம் வந்து ஒருங்கிலே பார்க்கின்ற பொழுது पहले कोरिन्थियों पर हम देखते हैं என்ன எழுதி இருக்கிறது என்றால், क्या लिखा है? இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். यीशु मसीह के अंदर जो भी पवित्र कराए गए, தேவனுடைய சபை என்றால் என்ன? और आप लोग अच्छे रीति से जान लीजिए आज की कलीसिया क्या होती है. ஏதோ போகிறோம், ஆண்டரை தொழுது கொள்கிறோம், கூட்டம் வந்து பைபிளை கொண்டு போறோம், பாட்டு படிச்சாலும் சரி, படிக்காட்டி சரி, பிரசங்கத்தை கேட்டாலும் கேட்கறோம், அப்படியே போய் விடுறோம். அது அல்ல சபை. ऐसे नाम के लिए कलीसिया पर भवन पर आना, नाम के लिए गाना गाना और ऐसे निकल जाना, ये कलीसिया नहीं. சபை என்றால் என்ன என்று எழுதப்பட்டுள்ளது. कलीसिया क्या है करके यहाँ पर लिखा है. 1 முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहले कोरिन्थियों पहला अध्याय 2 वचन पर लिखा है, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிற போதும் தேவனுடைய சபை. தேவனுடைய சபை என்றால் என்ன? यहाँ पर लिखा है कि परमेश्वर की कलीसिया का मतलब क्या है. இங்கே உள்ள மக்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். यहाँ के लोग पवित्र होने के लिए बुलाए गए. இன்னொரு குரூப் வந்து அவர்கள் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். कुछ लोग पवित्र किए गए हैं और कुछ लोग पवित्र होने के लिए बुलाए गए. அப்பொழுது அவர்களும் ஒரு நாளிலே பரிசுத்தமாகி விடுவார்கள். वो भी कुछ दिनों में पवित्र हो जाएंगे. நாம் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். पवित्र परमेश्वर की हम आराधना करते हैं. அந்த வேலை செஞ்சோம், இந்த வேலை செஞ்சோம், நம்ம ஏதாச்சும் அப்படிங்கிறதுக்கு அல்ல அருமையானவர்களே. हमने वो काम किया, ये काम किया, ऐसे ही कर करने. ஆண்டோட சன்னிதானம் என்று சொல்லுகின்ற பொழுது जब परमेश्वर की निवास स्थान जब कहते நாம் हैं, யார்? हम कौन हैं? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். हम पवित्र किए गए. கர்த்தர் இயேசு ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். यीशु मसीह के लहू के द्वारा हमें पवित्र किया பரிசுத்த गया. ஆவியினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். पवित्र आत्मा के द्वारा पवित्र किया गया. அநேகர் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். बहुत सारे लोग पवित्र होने के लिए बुलाए गए हैं. அப்ப நீங்களும் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். आप लोग को भी पवित्र होना है. ஏன் பரிசுத்தமாக வேண்டும்? जो पवित्र होना है. உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் आपको जिस परमेश्वर ने बुलाया है वो पवित्र है. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். सारी चाल चलन में आप पवित्रता के साथ चलो करके यहाँ पर कहा गया. எல்லா சபைகளிலும் இதை திட்டமாக போதிப்பது இல்லை. सारे कलीसिया में इसे प्रचार नहीं करते हैं. வந்து பிரசங்கித்தால் அநேக மக்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். ऐसे प्रचार कर देंगे तो बहुत सारे लोग छोड़ के चले जाएंगे. नहीं कहते. ஏதோ நார்மலா உன்னை பிரசங்கிக்கணும், கொடுக்க முடிஞ்சிட்டு சந்தோஷமா ஹாய் சொல்லிட்டு போகணும். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. आजकल दुनिया पर ऐसा होता है कि हमें आराधना चलाना है, लोगों को थोड़ा खुशी दिलाना है और उनको घर भेज देना है. மெய்யாக உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், सचमुच जो है परमेश्वर के संतान हम, தேவனை அறிந்திருக்கிற நாம், परमेश्वर को जो जाने हैं, எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? क्यों हम बुलाए गए? இந்த உலகத்திலே புசித்து குடித்து இந்த உலகத்திலே மரித்து போவதற்கு அல்ல. इस दुनिया पर खा पी कर इसी दुनिया पर मर मिटने के लिए नहीं. இந்த உலகம் கொஞ்ச நாள் டெம்பரரியாக வாழ்வதற்கு. इस दुनिया तो कुछ क्षण के लिए इधर हमें कुछ दिनों के लिए जीना நாம் है. ஆண்டவரோட நீடுழியா வாழ்வதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரால் சந்திக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर के साथ अनंत अनंत काल जीने के लिए हम यहाँ पर जन्म लिए हैं. அதனால் சபை என்று சொல்லுகின்ற பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது, परमेश्वर की संतान जब कहते हैं, பாவத்தில் இருந்தும் पाप से
பாவ பழக்க வழக்கங்களில் இருந்தும் पाप की जो भी कार्य से क्रिया से பாவமான மக்கள் மத்தியில் இருந்தும் और पाप करने वाले लोगों के पीछे சாத்தானின் பிடியில் இருந்தும் शैतान की जो बंधन से வெளியே வர வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். से बाहर निकलना है। பாவத்திலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவம் செய்கிற மக்கள் மத்தியில் இருந்து சாத்தான் இருந்து வெளியே வந்துடணுமா? पाप से और पाप में जकड़े हुए लोगों के बीच से, उसमें चलते हुए लोगों के बीच से बाहर आना है कहकर परमेश्वर चाहते हैं। அப்படி வந்து கிறிஸ்துவுக்குள்ள நாம் பரிசுத்தவான்களாகும்படிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ऐसे मसीह में हमें पवित्र बनाने के लिए यीशु मसीह ने हमें बुलाया। உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? आप सबको समझा होगा, मैं आशा करता हूँ। எதற்கு இன்றைக்கு நாம் இங்கே கடந்து வந்திருக்கிறோம்? क्यों हम आए? நம்மை ரட்சித்த, उद्धार क्या ऊपर நம்மை பரிசுத்தவான்களை, பரிசுத்தவான்களை மாற்றின தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் हमें जिसने पवित्र किया है वो परमेश्वर को धन्यवाद देने के लिए இன்னும் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து இன்னும் அவர்களாய் வளர்ந்து போகும்படியாய் और परमेश्वर को जिस से हमने जाना उसमें आगे बढ़ने के लिए, சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் வாழும்படியாய், सत्य को जानकर सत्य में चलने के लिए, எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்படியாய், हमेशा प्रभु में आनंदित रहने के लिए, எந்த காரியமும் ஆனந்தத்தில் ஜெபித்து உடனே அதில் நாம் வெற்றியை பெறும்படியாய், कोई भी तरह की परिस्थितियों प्रार्थना कर उसमें जीत पाने, தேவனை பற்றி அறிந்து கொள்ளும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். उसे जानने के लिए हम आए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। மெய்யாக நாம் தேவனுடைய பிள்ளைகள். सचमुच हम परमेश्वर की संतान। எல்லாரும் சந்தோஷமா இருக்கா இல்லையா? सब लोग आनंदित है या नहीं? ஆனந்தம் சந்தோஷமா கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்ச போதா இருங்க. कुछ लोग भी அப்படியே டைட்டா வச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க எதுதான் உண்மையில தேவனுடைய பிள்ளை இருக்க சந்தோஷமா இருக்கேன் இதை கேட்டோன்னு உங்களுக்கு சந்தோஷம் வரணும். आप ये सुनकर ये समझ लेकर आपको आनंद आनी है। அப்ப இன்னும் தேவனுடைய பிள்ளை மாறவில்லை என்றால், अब तक कोई परमेश्वर की संतान बने नहीं तो சீக்கிரத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிக்கொள்ள வேண்டும். जल्द से जल्द जैसा परमेश्वर ने कहा उसके अनुसार परमेश्वर की संतान बन जाए। உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். आपके लिए भरपूरी कार्य, बहुत सारे कार्य परमेश्वर ने शास्त्र पर लिख कर रखा है। நீங்க அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். आप वो सब पालो, ये परमेश्वर चाहते हैं। அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினால்தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். परमेश्वर के लोग हमें इसे पाना है। தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் परमेश्वर के संतान जो हम है, நிச்சயமா நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். निश्चय हमें पवित्र बनना है करके परमेश्वर चाहते हैं। ஹalleluya, हालेलुया। ஆனபடியால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், शास्त्र क्या कहती है? ரட்சிக்கப்படுகிறவர்களை उद्धार करने वालों को கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. जिन्होंने उद्धार पाया उनको हर दिन परमेश्वर कलीसिया में जोड़ के आएगा। तो शास्त्र ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். उद्धार पाए हुए लोग को हर दिन परमेश्वर कलीसिया पर जुड़ाता। அப்ப சபையில போயிருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். हमें सब उद्धार पाया हुआ लोग को समझ रहना। ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. उद्धार पाए हुए लोग को परमेश्वर हर दिन कलीसिया पर ले आकर जुड़ाया करते हैं। சபை எப்படி இருக்க வேண்டும்? कलीसिया कैसी रहनी है? பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருந்தோமானால் पवित्र परमेश्वर की जन के समान रहेंगे। எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? कैसे रहना है? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்கலாம். 5वां अध्याय 26 और 27 से पढ़ सकते हैं। தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டது. वचन के द्वारा जल के स्नान से शुद्ध करके पवित्र बनाए और उसे एक ऐसी तेजस्वी कलीसिया बनाकर अपने पास खड़ी करे जिसमें न कलंक, न धूली, न कोई और ऐसी वस्तु हो वरन पवित्र और निर्दोष होकर लिखा। ஆண்டவர் வசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து கரைதிரை இல்லாமல் இந்த சபை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். वचन के द्वारा जल के स्नान से कलीसिया को शुद्ध या पवित्र किया जाता है। தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். परमेश्वर के लोग पवित्र बनना है तो கரைதிரை ஒன்றுமில்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். और हम देखते हैं कि कोई भी तरह की निर्दोष ना होना है, பிழையற்றவர்களாய் காணப்பட வேண்டும். हमें पवित्रता रहना है, कोई भी दोष नहीं रहना है। மகிமுள்ள சபையாக நமக்கு நிறுத்தி அவர் எப்போதும் மகிமுள்ள சபையாக தேவனுடைய பிள்ளைகளை அவர் பார்க்க வேண்டுமா? और तेजस्वी कलीसिया के समान परमेश्वर में देखना है। அதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. इसलिए उन्होंने अपने आप को सौंपा करके लिखा है।
உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லையா? सबको समझा होगा। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்றால் யார்? परमेश्वर के लोग कौन? பரிசுத்தமோ பிள்ளையற்றவருமாய் ஒரு மகிமுள்ள தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய சன்னிதானத்திலே நாம் நிற்க வேண்டும். और परमेश्वर के लोग जो है वो पवित्रता के साथ दोष को बताकर निर्दोषी இதற்குதான் தேவன் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். इसलिए परमेश्वर ने कलीसिया को ठहराया है। நம்முடைய மனம் போல வாழ்வதற்கு சபை அல்ல, हमारे मन के अनुसार जीने के लिए नहीं, கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு தான் சபை. परमेश्वर की इच्छा के अनुसार जीने के लिए कलीसिया। அவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார். जैसे हमें जिनाई कर उन्होंने एक तरह की योजना दी है, அதன்படி நாம் ஜீவிக்கின்ற பொழுது इसके अनुसार जब हम जिएंगे நிச்சயமாக நம் தேவனுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே காணப்பட முடியும். निश्चय हम परमेश्वर के संतान के समान जी सकते हैं। ஆனா ஆண்டவர் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று தான் சொல்லி இருக்கிறார். इसलिए परमेश्वर कहते हैं कि हमेशा आनंदित रहो। பாவத்திலிருந்து விடுபட்டு, पाप से छुड़ाए गए, சாபத்திலிருந்து விடுபட்டு, श्राप से छुड़ाए गए, எல்லா பிரச்சனையிலும் விடுபட்டு, सभी तरह की परेशानी से छुड़ाए गए। தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது जब हम परमेश्वर को दंडवत நாம் करते हैं, சந்தோஷமாய் காணப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. हम आनंद के साथ रह सकते रहते शास्त्र कहते हैं। இதுதான் தேவனுடைய சித்தம் என்றும் எழுதப்பட்டு உள்ளது. परमेश्वर की योजना है। எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், हमेशा आनंदित रहो, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, निरंतर प्रार्थना करो, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. हर एक कार्य में परमेश्वर को धन्यवाद दो। இதுதான் நம்ம எல்லாரும் குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. यही परमेश्वर की योजना है हम सबके लिए। இதான் நம்ம தேவனை குறித்து நம்முடைய சித்தம் என்று ஆண்டவர் எழுதியுள்ளார். यही परमेश्वर की इच्छा है हम सबके लिए। நம் ஒவ்வொருவருடைய சித்தமே தேவனுடைய சித்தமே இதுதான். परमेश्वर की इच्छा यही है हम सबके लिए। அது எப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்கள் நாம் காணப்பட வேண்டும். जैसे पवित्रता की அந்த தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் மாற்றுகிறார். परमेश्वर हमें पवित्र बनाता है। அவருடைய வசனத்தை கைக்கொண்டு நடக்கின்ற பொழுது நாம் பரிசுத்தவான்கள் மாறி விடுகிறோம். जब वचन की पालन करके चलते हैं तो पवित्र संतान हम बनते हैं। சமாதானத்தின் தேவன் தாமே शांति का परमेश्वर நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. हमें पूरी तरीके से पवित्र करेगा कर यहाँ पर हम इससे लिखा हुआ देखते हैं। நாம் எப்படி பரிசுத்தமாக முடியும் என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. जैसा मैं पवित्र होगा कर आपको चिंता करने की கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் ஜீவிக்க ஆரம்பித்து விட்டாலே நாம் படிப்படியாக பரிசுத்தவான்களாய் மாறிவிடுவோம். परमेश्वर के वचन को ग्रहण कर उसके अनुसार हम चलने लग गए तो ही हम देखे कि पवित्र बनना चालू हो जाए। சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலுமாக அவர் முற்றிலுமாக பரிசுத்தமாக்குவாராக. और शांति का परमेश्वर पूरी रीति से आपको पवित्र ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया நம்ம முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் என்று எழுதப்பட்டு உள்ளது. और सचमुच वो पवित्र करेगा करके लिखा है। நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் சரி, इस तरह हमें होना होगा। ஆண்டவருடைய சித்தம் செய்யணும்னு விரும்பி விட்டோமானால் हम किसी भी परिस्थिति पर रहे परमेश्वर की इच्छा पूरी करने के लिए अगर हमने मान लिया, அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டோமானால், उनकी वचन को ग्रहण करके चलने लगे, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி उनके संतान बनाते நம்மை முற்றிலுமாக பரிசுத்தவான்களாய் மாற்றுவது அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. हमें पूरी तरीके से पवित्रता करने की जो जिम्मेदारी है परमेश्वर की। எதுக்கு இப்படி எல்லாம் பரிசுத்தமாகணும்? क्यों ऐसा पवित्र होना है? இப்படி பரிசுத்தமாகணுமா? क्या ऐसा पवित्र இப்படி பரிசுத்தமாகி நம்ம இருக்கணுமா? क्या ऐसा पवित्रता के साथ जीना की आवश्यकता है? எல்லாம் நார்மலா இருந்தா போதுமா? ये तो हमारी रोज की जिंदगी जिएगी तो चलेगा क्या? பரிசுத்தமா இருக்கணும். हमें पवित्रता के साथ जीना है। ஆண்டவர் வரும்போது நாம் மேகத்தின் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहते हैं जब परमेश्वर लौटेंगे तो वो बादल में हम भी परमेश्वर के साथ उठा लेना जाना आवश्यक है। உழைக்கிறோம், சாப்பிடுறோம், நம்ம வேலைகளை பார்க்கிறோம், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். अभी तो हम उठते सोते खाना पीना खाते हमारे कामकाज करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम परमेश्वर के लोग एक आशा के साथ जीते हैं। அது என்ன எதிர்பார்ப்பு? क्या आशा है? உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணணும், உங்களை அழைத்து கொண்டு போய்விடுன்னு சொல்லி இருக்கிறார். और परमेश्वर ये कहते हैं कि मैं तुम्हारे लिए वहां पर एक स्थान तैयार करने के लिए जा रहा हूँ ताकि मैं आकर मैं वापस ले चलूं। இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मैं जल्द से आ रहा हूँ इस तरह परमेश्वर कहते हैं। எல்லாரும் கர்த்தரவர்கள் போகணுமா போக வேண்டாமா? परमेश्वर की आगमन में सबको जाना है या नहीं? கண்டிப்பாக போகணும். और निरंतर जाना है। அல்ல உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. नहीं तो इस दुनिया पर जीवन तो फायदा नहीं है। மனிதனா இந்த உலகத்திலே பிறந்து விட்டால் और मनुष्य के समान दुनिया पर जिएंगे तो அவன் மோட்ச கதியை அடைந்தே ஆக வேண்டும். और स्वर्ग की जो कार्य है वो हमें पाना ही। யாரும் நரகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறதே கிடையாது. कोई भी नहीं चाहते कि वो नरक जाए। நரகத்துக்கு போக வேண்டாம் என்றால் கண்டிப்பா மோட்சம் போய் ஆக வேண்டும். नरक नहीं जाना तो स्वर्ग जाना है। அதற்கு தான் தேவநாயகர் வேதத்தை எழுதி கையில கொடுத்து நமக்கு ஆசாரிகள் ஏற்படுத்தி போதிக்கும்படியாய் வைத்திருக்கிறார். परमेश्वर ने शास्त्र को लिखकर हमें दिया है और प्रचार करने के लिए प्रचारक को खड़ा किया। கண்டிப்பாக தேவன் நிச்சயமாக வந்து விடுவார். निश्चय परमेश्वर आएगा। வேதத்தில் எழுதினாலும் இப்ப நடந்து கொண்டே இருக்கிறது. वो शास्त्र पर लिखा गया वो सारी कार्य हो रही है। உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்பொழுது இல்லையா?
सबको पता है। தேசத்திலே பெரிய நோய் வந்து போயிருக்கிறது। दुनिया पर तो हम देखते हैं कि बहुत बड़ी महामारी की बीमारी आकर गई है, अब सबको पता है। யுத்தங்கள் நடக்கும், தேசத்திலே யுத்தம் நடக்கும் என்று ஆண்டவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார்। देश और देश के बीच में युद्ध चल रहा है, लिखा है, वो सब हो रहा है। இப்போ அந்த யுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது। युद्ध सब चल रहा है, முடிவே வராது। இன்னும் ஆண்டவருடைய வருகை சமீபமாகி கொண்டே இருக்கிறது। परमेश्वर की आगमन निकट हो रही है। இந்த நாளுக்கு இப்படி செய்தி நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்। तो इस समय पर इस तरह की कार्य हमें जानना आवश्यक है। அவர் மேகத்தின் மேலே வருவார் என்று எழுதப்பட்டுள்ளது। वो बादलों पर आएगा करके लिखा है। 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே और 16 கர்த்தர் தாமே प्रभु ஆரவாரத்தோடும் और हम जैसे कि बहुत बड़ी आवाज के साथ, எல்லாரும் என்னை பாருங்க, நீ பைபிளை பரவ திருப்புங்க, ஏன்னா நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்। और मैं आपको बोलता हूँ, आप मुझे देखिए, मैं आपको கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், और हम देखते हैं कि परमेश्वर बहुत बड़ी आवाज के साथ, நல்ல நினைச்சு பாருங்க, கொஞ்சம் அப்படி நம்ம மனதில் ஒரு ஆண்டவர் வந்தாருன்னா பெரிய ஆரவாரத்தோட பெரிய பயங்கரமான சத்தத்தோட வருவார்। और परमेश्वर जब आएगा तो बहुत आवाज और बहुत एक आवाज के साथ आएगा। தூதனுடைய சத்தத்தோடு பயங்கரமாக இருக்கும்। அது प्रधान दूत के शब्द सुनाई देगा। தேவ எக்காலத்தோடும் परमेश्वर की सुरई फूकी जाएगी, வானத்திலிருந்து இறங்கி வருவார்। स्वर्ग से वो उतर आएगा। இடி பெரிய இடி 4-5 டபடமா இடிக்கும்னு என்னன்னு பயப்படுறான்। अगर हम देखते कि बिजली का अगर जोर से बिजली हुई तो हमें कितना डर लगता है, जब उसकी आवाज बहुत ज्यादा होती है। பயப்படுறோமா பயப்படலையா? कभी हमें डर लगता है। வேகமா இடி முழக்கம் அப்படியே பக்கத்துல விழுந்த மாதிரி தெரியும், என்ன பயப்படுறோம் இல்லையா? और अगर हमारे बाजू में अगर बहुत जोर से बिजली कड़की तो हमें डर लगती है। இதெல்லாம் சாதாரணம் தான்। छोटा ஆண்டவர் வரும்போது அவர் ஆரவாரத்தோட பயங்கரமா வானத்திலிருந்து வருவார்। और जब प्रभु जब स्वर्ग से उतर आएंगे तब बहुत भयंकर आवाज होगी, बिजली कड़केगी, हम करके देखेंगे। பிரதான தூதனுடைய சத்தத்தோடு பெரிய ரொம்ப மகிமையாக இருக்கும்। प्रधान दूत के आवाज के साथ बहुत महिमा रूपित होगा। ஆண்டவர் வருகிற மேகத்துல வருகின்ற பொழுது परमेश्वर स्वर्ग से उतर कर आएगा। ஒரு குரூப் பயந்து ஓடி ஒளிக்க பார்க்கும்। एक झुंड है वो डर कर छुपने के लिए दौड़ेगा। ஒரு குரூப் மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள்। एक झुंड है वो आनंद मनाए, என்னுடைய தேவன் வந்து கொண்டிருக்கிறார், मेरा परमेश्वर आ रहा है, அவர் சொன்ன பிரகாரம் வருகிறார், वो जैसा कहा वैसा, நான் அவரோட போக போகிறேன், मैं उसके साथ जाने के लिए तैयार हूँ, ஆயத்தமாக இருக்கிறேன், मैं तैयार हूँ, நான் ஆண்டோட போய் விடுவேன், परमेश्वर के साथ चले जाओ, நான் போவோம் என்று எழுதப்பட்டுள்ளது। निश्चय हम जाएंगे करके देखते हैं। நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக हम परमेश्वर की ओर निकले, மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவோம், बादलों में हम भी उठाए जाएंगे करके लिखा है। இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று எழுதப்பட்டுள்ளது। ऐसे हम हमेशा परमेश्वर के साथ रहेंगे करके। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னதங்களிலே அவரோட உட்கார வைத்திருக்கிறார்। परमेश्वर स्वर्गीय स्थानों पर उसने हमें बिठाया, எழுதப்பட்டுள்ளது। நம்ம ஒவ்வொரு நாம நிதானித்து பார்க்கணும், உண்மையிலே நான் ஆண்டவர் கூட உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன்। हम एक एक जन अपने आप को परख कर देखें कि क्या सचमुच में परमेश्वर के साथ स्वर्गीय स्थानों पर मैं बैठा हूँ। மெய்யாவே கர்த்தர் வசனத்தின்படி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்। सचमुच जैसा परमेश्वर ने लिखा वैसा मैं उद्धार நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன்। पवित्र आत्मा के अभिषेक को पाया है। நான் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறேன்। परमेश्वर की आगमन की बात जो रहा है, இன்று கர்த்தர் வந்தால் நான் கர்த்தரோட போய் விடுவேனா? आज अगर परमेश्वर आया क्या तो मैं जाने के लिए तैयार हूँ। ஆண்டவர் அவருடைய வரவு பார்த்ததில் நம்மையும் உட்கார வைத்திருக்கிறார்। परमेश्वर अपनी दाहिनी ओर पर मेरी विदाई करके देखते हैं। கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உன்னதங்களில் அவரோட நம்மை உட்கார வைத்திருக்கிறார்। और थोड़ा सोच कर देखिए, स्वर्गीय स्थानों पर उसने हमें दिखाया। நம்முடைய கர்த்தர் இயேசு உன்னதங்களிலே இருக்கிறார், परमेश्वर स्वर्ग पर है। நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய காலுக்கு கீழாகத்தான் எல்லா அதிகாரங்களும் எல்லா கர்த்தத்துவங்களும் எல்லாம் சாத்தானுடைய எல்லாம் அதிகாரம் அது காலுக்குள்ள தான் இருக்கு। परमेश्वर के पद के नीचे ही सारे अधिकारों सारी दुनिया सब प्रभुता उसके नीचे। தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமையும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது। स्वर्ग दूत सामर्थ अधिकारों सब उसके पैरों के तले है। உங்களுக்கு என்ன புரியுது? அவருக்கு கீழே மட்டும்தான் இருக்குதா? या परमेश्वर के पैर के नीचे ही है? இந்த தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் நம்முடைய பாதத்துக்குள்ள இருக்கா இல்லையா? ये स्वर्ग दूत ये अधिकार ये क्या हमारे पद के नीचे भी है या नहीं? புரியுதா புரியல உங்களுக்கு? मैं आशा करता हूँ कि आपको समझा। எப்படி நம்ம பாதங்களுக்குள்ள இருக்கிறது? कैसे हमारे पैर के नीचे இயேசு கிறிஸ்து அவரோட நம்மை எழுப்பி முதலில் அவரோட உட்கார வைத்திருக்கிறாரா? खासकर के यीशु मसीह ने हमें बुलाया, उनके साथ स्वर्ग स्थानों पर बिठाया। எப்படி உட்கார வைத்திருக்கிறார்? कैसे बिठाया? அவருடைய நாமத்தில் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம்। उनके नाम पर विश्वास करके जिसने उन्हें ग्रहण किया
उनको அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறபடினாலே उनके संतान हम बदले, इसलिए நாம் ஆராதனையா கூடி வந்து हम आराधना करने அந்த आते அப்போஸ்தல உபதேசத்திலே இந்த வேதம் சொல்றதா நாம் நம்முடைய வாழ்க்கையை நடக்கிறோம். हैं। प्रेरितों के उपदेश में हम हमारी जिंदगी को बिताते हैं, நாம் திருவந்திலே பங்கு பெறுகிறோம். भोजन में भाग लेते எல்லாரும் ஒரே ஐக்கியமா இருக்கிறோம். हैं, एकता में जीते हैं, தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். निरंतर प्रार्थना करते रहते அநேக हैं। மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். बहुत सारे लोग उद्धार पाना है, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उद्धार पाए, எங்கள் உற்றாரவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். हमारे रिश्तेदारों उद्धार पाना है, எங்கள் ஊரார் ரட்சிக்கப்பட मेरे வேண்டும். गांव वाले उद्धार पाना எங்கள் है, தேசத்தார் ரட்சிக்கப்பட मेरा வேண்டும். देश उद्धार पाना இந்த है, உலகத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும். दुनिया उद्धार पाना है। ஆண்டவர் வருகை சமீபமாய் கொண்டிருக்கிறது. परमेश्वर के आगमन निकट आ நாங்கள் रहा அதற்கு है, ஆயத்தமாக வேண்டுமே. इसके लिए हमें तैयार होना। நம்மளும் இப்ப இங்க இருந்து ஆண்டவர் கொடுத்தாங்க இந்த உலகத்துல பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. हम परमेश्वर के साथ निवास करते करके हमें डरने की आवश्यकता नहीं। அந்த பேய் வந்துருமா இந்த பேய் எந்த பேய் நம்மள இது பண்ண முடியுமா? इस तरह की शैतान, इस तरह की भूत आएगी करके डरने की जरूरत नहीं। எதுவும் பண்ண முடியுமா? क्या वो आपको कुछ कर सकती है? ஒண்ணும் ஏன் ஒண்ணும் பண்ண முடியாது? और क्यों कुछ नहीं कर सकती? நம்முடைய பாதங்களுக்கு கீழே தான் எல்லாம் இருக்கிறது. क्योंकि हमारे पैरों के तले ये सब अधिकार है। ஆண்டவர் நம்மை அப்படியே ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறாரா? परमेश्वर ने हमें आशीष कर वहां पर ऐसा ऊंचा कर இது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். जानना आवश्यक என்னுடைய है। ஸ்டேட்டஸ் என்ன? मेरा तकदीर क्या है? கிறிஸ்துக்குள்ளாக என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன? मसीह के अंदर मेरा स्थान क्या है? அவர் என்னை எப்படி ஆசீர்வதித்து உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார்? मुझे किस तरह आशीष कर इस वर्ग के स्थानों पर दिखाया है। அருமையான தேவனுடைய ஜனமே, एक ये तो நம்முடைய மேன்மை மிகவும் பெரிதாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். हमारी जो बढ़त परमेश्वर ने बहुत बढ़ाया है, மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படலாம். बहुत आनंद मना सकते இந்த உலகத்திலே மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படலாம். हैं, दुनिया पर बहुत आनंद मना सकते हैं। வேதத்தை நீங்கள் அறிந்திருந்தால், शास्त्र को अगर आपने जान लिया, வேதம் என்ன சொல்கிறது நீங்க அறிந்திருந்தால், शास्त्र को जान लिए तो அதை உங்களுடைய மாற்றிக்கொண்டால் अगर उसने शास्त्र को अपना बना लिया, நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுவீர்கள். आप उसके पास நம்முடைய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவினாலே हमारे परमेश्वर के द्वारा நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டுள்ளது. हमें विजय देने वाले परमेश्वर के लिए धन्यवाद करके लिखा है। அப்ப எல்லாரும் ஜெயம் தான் பெறுவோம் என்று எழுதப்பட்டுள்ளது. कार्य पर हम जीत पाएंगे करके लिखा है। நம்ம குருப்பை ஜெயிக்கிற குரு தான். जो हमारी झूठ है वो जीत पाने वाली நம்ம झूठ है। எதிலுமே தோற்று போக மாட்டோம் அருமையானவர்களே. हारेंगे नहीं। நம்ம கிறிஸ்து நமக்காக ஜெயம் கொண்டிருக்கிறார். यीशु मसीह हमारे लिए जीत पाया है। அவருடைய பிள்ளைகளாய் நாம் மெய்யாகவே மாறி விடுகின்ற பொழுது और सचमुच जब हम उनके संतान बनेंगे, அந்த அதிகாரங்கள் எல்லாம் நம்மிடத்தில் வந்து விடுகிறது. अधिकार जब हमारे पास आया, நாம் மெய்யாகவே அப்பொழுது நாமும் ஆண்டவரோட உன்னதத்தில் கூட உட்கார்ந்திருப்போம். सचमुच हम परमेश्वर के साथ उसी स्थान पर बैठेंगे। தேவதூதர்களோட அதிகாரங்கள் வல்லமைகள் சாதனை எல்லாம் நம்முடைய பாதங்களுக்கு கீழாக இருப்பார்கள். प्रधानों और स्वर्ग को और सारे अधिकार हमारे पैरों के तले हैं। கிறிஸ்து அதிகாரம் பெற்றவர்கள் நாமும் அதிகாரம் பெற்றிருப்போம். यीशु मसीह ने जैसा अधिकार पाया वैसे हम भी अधिकार पाए। நாம் அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூற முடியும். हम वहाँ पर खुशी मानकर आनंदित मनाते हैं। ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? परमेश्वर क्या कहते हैं? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே और प्रकाशित वाक्य 22:12 पर இதோ சீக்கிரமாய் வருகிறேன், देख मैं शीघ्र आने वाला हूं। அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலம் என்னோடு கூட வருகிறது. हर एक के काम के अनुसार बदला देने के लिए प्रतिफल मेरे पास आ रहा है। யாரும் தப்பிக்க முடியாது அருமையானவர்களே. देखो कोई भी तो बच निकल नहीं सकता। எப்படி ஜீவிச்சுக்கலாம் என்ன இது அப்படின்னு நிற்க முடியாது. इसी दिन जी सकते जैसे हम ऐसा नहीं। இதோ சீக்கிரமா வருகிறேன், அவர் வருவார் சீக்கிரத்துல. ஏன் அவர் டிலே பண்றாருன்னா அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். देखो मैं शीघ्र आ रहा हूँ करके कहता है, तो क्यों देरी कर रहे हैं? क्योंकि हम सब उद्धार पाना है। இன்னும் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். और लोग उद्धार पाना है। அவர் இரக்கமுள்ள தேவன், वो अनुग्रहकारी உருக்கமுள்ள தேவன், और हम देखते हैं बहुत अनुग्रहकारी நீடிய परमेश्वर है। சாந்தமுள்ள தேவன், और लंबी धीरज है। மகா கிருபை उள்ள தேவன். महा हम देखते हैं कि अनुग्रह के साथ रहने वाला। தாமதிக்கிறார் நம்ம எண்ணுவதற்கு அல்ல, और वो देरी कर रहा है करके नहीं। அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தாமதிக்கிறார். बहुत सारे लोग उद्धार पाना है, परमेश्वर के अंदर आना ஆனால் இதோ है, சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். जल्द से जल्द आने वाला। ஹalleluya. Hallelujah. அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். हर एक के जो काम के प्रतिफल उसकी जो बदलाती कार्य है मेरे साथ आ रही करते परमेश्वर के। எல்லாரும் இந்த கர்த்தருடைய செய்தி இன்றைக்கு கேட்டு இருக்கிறீர்கள். आज आप सब परमेश्वर की वचन को सुने இந்த ரட்சிப்புகள் கூட தேவனுடைய மகிழ்ந்து களி கூறலாம். और उद्धार पाए लोग परमेश्वर के अंदर आनंद मनाएं। ரட்சிக்கப்பட ரட்சிப்பு உடனே பெற்றுக்கொண்டு நீங்களும் களி கூர்ந்து மகிழலாம். जो उद्धार नहीं पाए वे भी लोग उद्धार पाकर परमेश्वर के अंदर आनंद मनाते। கர்த்தருடைய வசனம் நம்ம தேடி வருவது உடனடியாக நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், வளர்ந்து விட வேண்டும். परमेश्वर की वचन हमारे पास आती है
तुरंत उसे ग्रहण करना है। ஒரு நிமிஷம் வரை நம்ம வந்து வெயிட் பண்ண கூடாது. हमें कोई भी तरह की देरी करने की ஓ சத்தியம் இப்படி சொல்லுகிறதா? सत्य ऐसा कहती है क्या? இதுதான் சத்தியமா? ये सत्य है? நான் சத்தியத்தில் ஜீவிக்கிறேனா? सत्य के अनुसार जी रहा அல்ல நான் சத்தியத்தில் ஜீவிக்க வேண்டுமே? क्या मैं सत्य के अनुसार जीना? அந்த கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டுமே? मैं परमेश्वर की को प्रिय அந்த கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டுமே? परमेश्वर की इच्छा को तो पूरी करना है। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம். और हम वैसे जिएंगे। நாம் சபையாக காணப்படுகிறோம். हम कलीसिया தேவனுடைய பிள்ளைகள் என்றாலே परमेश्वर की संतान, நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள். पवित्र, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல बुलाया परमेश्वर पवित्र, நாம் நம்முடைய நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். हम हमारे सारे चाल चलन में पवित्रता के साथ जीना, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சுகள், கிரியைகள் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். हमारी बात, हमारी चाल चलन, हमारी हर एक कार्य में पवित्रता होना। நாம் எங்கிருந்து என்ன யோசிக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். और हम किधर रहकर क्या बात करते हैं, क्या सोचते हैं, सब परमेश्वर நாம் जानता है। ஒருவருக்கொருவர் தெரியாமல் இருக்கலாம். हम एक दूसरे के बारे में तो हमें पता नहीं। ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर सब कुछ देखता है। அவர் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டு உள்ளது. बहुत स्पष्ट चलेगा। காலம் வருகிறது பாருங்க. देखो जो समय ஆண்டவர் வருவார். आएगा, நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவித்தோமானால் परमेश्वर की प्रिय जी உடனே ஆண்டவரே இயேசுவே வாரும் என்று சொல்லலாம். हम कह सकते हैं कि हे यीशु आप आओ, हम तैयार हैं। சந்தோஷமாக இருக்கலாம். आनंदित रह सकते हैं। அதான் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் வந்து அழுத்தம் திருத்தமாக போதிக்கிறோம். इसलिए उद्धार पाना है करके हम स्पष्ट கரை திரை ஒன்றும் இல்லாமல் किसी भी तरह की कलंक ना हो, பரிசுத்தம் உள்ளதும் மகிமுள்ள சபையாக தேவனுடைய பிள்ளைகளாய் தமக்கு நிறுத்தி ஆண்டவர் நோக்கி பார்க்க ஆசைப்படுகிறார். पवित्र और महिमा रूपी कलीसिया बनाकर परमेश्वर अपने सामने रखना चाहता है। நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். हमें पवित्र करने के लिए उसने अपने आप को सौंपा। அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறபடியினால் जीवन को उसने हमारे लिए दिया। அதோடு கூட மற்ற எல்லாத்தையும் தராதிருப்பது எப்படி? और उसके साथ बाकी सब कैसा वो नहीं दे सकता। வேலை செய்யறவனுக்கு சாப்பாடு இல்ல, அதுக்கு இல்ல, நம்ம வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும், கோயிலுக்கு போறதுக்கு நேரம் எங்க இருக்கிறது நம்ம சொல்லுகிறோம். कभी कभी हम कहते हैं कि देखो हमारे पेट के लिए, हमारे जो दुनिया पर रहने के लिए मुझे काम करना पड़ता है, काम करूंगा तो मैं कलीसिया पर जाने के लिए समय नहीं है। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்க. सबसे पहले परमेश्वर के राज्य और उसके धार्मिकता को ढूंढो। உங்களுக்கு உணவு வேணுமா, உடை வேணுமா, இருக்க இடம் வேணுமா, எல்லாமே அதோட கூட சேர்ந்தால உங்களுக்கு வந்துடும். खाना पीना सब कुछ उसके साथ मिलकर आए। அவரை நாம் தேடி வந்தோமானால், उसे ढूंढ कर आए तो ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு காத்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर आशीष करने के लिए तैयार है। ஆனா இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. इसलिए इस दुनिया पर कोई भी कार्य के लिए चिंता करने की आवश्यकता नहीं। உங்களுக்கு என்னென்ன தேவை அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் தேவைக்கு அதிகமாக சந்திப்பார். आपकी जो भी जरूरत है सारे जरूरतों को वो पूरा करेगा। எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். सभी आशीषों को लिखकर रखा। இப்படி இருந்தாலும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ऐसे होंगे तो इस तरह की आशीष पाएंगे करते நாம் அவரை விசுவாசம் ஏற்றுக்கிட்டு அவர் பிள்ளைகளாகத்தான் ஜீவிக்க வேண்டும். विश्वास हो कर हम वचन को ग्रहण कर उनके संतान அவருடைய பிள்ளைகளை எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். और उनके संतान के समान कैसे जीना कर हमने देखा। அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், तो ग्रहण करना है, மெய்யாய் மனம் திரும்பி விட வேண்டும், सचमुच मन फिराना है, பாவ மன்னிப்பு முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், पाप से क्षमा पाने के लिए झुककर बपतिस्मा पाना, பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். पवित्र आत्मा की अभिषेक को நம்ம பரிசுத்தமுள்ளதை நமக்குள்ளதை நீங்க எங்க போனாலும் அவர் உங்களோட பேசிக்கிட்டே இருப்பார். पवित्र परमेश्वर हमारे अंदर निवास करेगा। जहाँ जहाँ जाओगे परमेश्वर बात करता है। ஆபத்தில் வந்தாலும் உங்களோட வந்து உங்களை தடுத்து நிறுத்தி உங்களை பாதுகாப்பார். अगर हम देखिए किसी भी तरह की आपत्ति आई तो भी वो आगे तुम्हारे सामने खड़ा रहेगा, तुम्हें बताएगा। எந்த வேலை கேட்க போனா அந்த ஆதன உள்ள இருந்து அவனோட உள்ளத்திலே பேசி நமக்கு அந்த வேலையை தருவார். कभी भी अगर कोई इस तरह के काम को ढूंढ रहे हो तो परमेश्वर उनके साथ बात कर तुम्हें काम दिलाएगा। அதனால பரிசுத்தங்களை ஆண்டவர் ரொம்ப மேன்மையாக வைத்திருக்கிறார். इसलिए पवित्र दिन को श्रेष्ठ माना। அந்த பரிசுத்தனால உன்னுடைய வேலை செய்யாதபடிக்கு, और पवित्र जो दिन में दूसरा काम मत कर, உன்னுடைய பேச்சை பேசாதபடிக்கு, उनकी बातें मत कर। தேவனுடைய ஆலயத்திலே கடந்து வந்து भवन पर நீ அவரை தொழுது கொள்கின்ற பொழுது, और आकर जब तू दंडवत करेगा, அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்கின்ற பொழுது, वचन को मानकर जब तू चलेगा, உன்னை வந்து பூமியில உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பாராம். और पृथ्वी पर वो उस स्थान पर रखेगा। ஆதிக்காக்கள் எல்லா விதமான ஆசீர்வாதமும் உங்களை நிரப்புவாராம். सभी तरह के आशीष से तुम्हें भरेगा। மாற்றம் வருமா வராதா? आएगा या नहीं? ஏன் ஆசீர்வாதம் வரலன்னா, क्यों आशीष नहीं? கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லிருக்கோ அதை நாம் சரியா கை கொண்டு நடக்கவில்லை என்றார். और परमेश्वर के वचन के अनुसार अभी तक हम और भी पकड़कर आगे चले नहीं। विश्वास करें, தேவன் பொய் சொல்ல மாட்டார். परमेश्वर जो है वो झूठ नहीं कहेगा। அவர் உண்மையுள்ள தேவன்.
वो सचमुच परमेश्वर அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். जो वादा दिया है उसे पूरा करने के அவர் लिए சொன்னபடியே கடந்து வந்து நம்முடைய பாவங்களுக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் நமக்கு உயிர் தெழுந்திருக்கிறார். और जिस तरह हम जैसे कि उसने लिखा है वो स्वर्ग छोड़कर हमारे लिए आया, यहाँ पर मारा गया, गाड़ा गया, 3 दिन जी उठा और हमारे लिए जगह तैयार की. அவர் சொன்ன எல்லா காரியத்தையும் சரியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். जो जो उसने कहा उसने सब कुछ सही किया है. அப்ப நாம தான் நம்முடைய காரியத்தை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். अभी हमें हमारी कार्य को सही करना. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். आप सब आशीष पाए लोग. இப்படிப்பட்ட செய்தி உங்களை நோக்கி வருகிறது. ऐसा एक वचन आपको देखकर आ रहा है. மெய்யாக தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி सचमुच परमेश्वर की संतान நமக்கு ஆண்டவர் வைத்திருக்க ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் கொள்ள வேண்டும். परमेश्वर ने हमारे लिए जो आशीष रखता है वो भरपूर रीति से पाल. நீங்க முதல் தேவனுடைய ராஜ்யம் நீதி கரெக்டா தேடுங்க, மீதி உள்ள எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேண்டாம். परमेश्वर की राज्य और उसके धार्मिकता को ढूंढो, बाकी सब कुछ आपको ढूंढ कर आएगा. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே परमेश्वर की संतान உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். स्वर्ग स्थानों पर बैठाए गए. நமக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. हमारे पास சாதே பார்த்து அப்பாலே போய்ந்தால் அது போகும். शैतान को देखकर तुम निकल चल करके बोलेंगे आप பிரச்சனை பார்த்து ஏசு நாமத்தில் நீங்கி போய்ந்தால் பிரச்சனை நீங்கி यीशु போகும். के नाम से वो कोई समस्या को दूर भाग कर सकेगा तो निकलेगा. ஏசு நாமத்தில் அந்த நன்மை உண்டாக எனக்கு வேண்டும் என்றால் அந்த நன்மை உண்டாகும். यीशु के नाम से भलाई होने दो कर जब आप कहोगे तो होगा. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால் परमेश्वर की संतान है. தேவன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ऐसे अधिकार को दिया है. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறபடினால் अधिकार आपके पास है. நீங்கள் அதை பயன்படுத்த முடியும். आप उससे उपयोग कर सकते हैं. நம்ம அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ऐसे रहेंगे. தேவாத்திரம் நிறைவாய் பெற்றுக் கொள்வோம். परमेश्वर की आशीष को पाएंगे. இந்த ஆண்டு விழாவிலே நீங்கள் அநேக தூரத்திலிருந்தும் பக்கத்திலிருந்தும் கடந்து வந்திருக்கிறீர்கள். वार्षिक त्योहार में बहुत सारे लोग दूर और पास से आए. கர்த்தர் உங்களுக்கு என்று இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने वचन आपको दिया है. தேவனுடைய சபையாக நாம் தேவனை அறிந்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். और परमेश्वर की सही रीति से जानना बहुत बहुत आवश्यक है. சபை என்று சொல்லும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இங்கே இருப்பார்கள். और कलीसिया जब कहते तो पवित्र किए गए लोग यहाँ पर रहते हैं. பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் இங்கே இருப்பார்கள். वो पवित्र किए जाने हैं वे लोग भी इधर रहेंगे. நாம் எல்லோரும் பரிசுத்தமாக மாற வேண்டும். हम सब एक समय पवित्र बनना है. இயேசுவே வாரம் வந்து அழைக்கிறதுக்கு நாம் ரெடியாக இருக்க यीशु வேண்டும். मसीह आओ कर पुकारने के लिए हमें तैयार हैं. ரெடியாக இருப்போம். जब हम तैयार होंगे तो எதை குறித்து நமக்கு கவலை இருக்காது. दुनिया में कोई भी कार्य की चिंता नहीं. மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படலாம். बहुत आनंद के साथ मना सकते हैं. கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். सबको आशीष करे. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को आशीष करे.